ஆதி அப்போஸ்தல திருச்சபையில அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தீங்க. இதுல எங்கேயாவது எனக்கு கொஞ்சம் சொத்து தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்காங்களா? இங்க எங்கேயாவது தங்களுக்கு கொஞ்சம் காணி தாங்க ஆண்டவரே, எங்க கண்ணீரை கொஞ்சம் துடைச்சிருங்க ஆண்டவரே, எங்களுடைய வீட்டை கொஞ்சம் கட்டணும், எங்களுக்கு கொஞ்சம் காணியை வாங்கணும்னு யாராவது ஜெபிச்சிருக்காங்களா? இதுல புதிய ஏற்பாட்டு ஆதி அப்போஸ்தல திருச்சபையுடைய ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமாய் இருந்தது. ஹல்லேலூயா. எழுப்புதலுக்கு இரண்டாவது எப்படி ஜெபம் மாறணும்? நம்முடைய ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமாய் மாறணும். நம்ம தேவைக்காய் ஜெபிக்கிறது தப்பில்லை. சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அப்பா இடத்துல போயிட்டு நமக்குரிய தேவைகளை அப்பாட்ட சொல்லுவோம். அப்பா, எனக்கு இந்த தேவை இருக்கு, இதை வாங்கித்தாங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கித்தாங்க, எனக்கு இந்த சாப்பாடு ஆசையா இருக்கு வாங்கித்தாங்க. கொஞ்ச காலம் போகுது, கொஞ்சம் வயசாகுது, இப்ப அப்பாவுக்கும் வயசாகுது. இன்னும் கொஞ்ச காலம் ஆமென் போகிற பொழுது அப்பாவிடத்திலே நம்ம தேவையை நம்ம சொல்லிட்டு இருப்போமா? இல்ல. அதுக்கு பிறகு பார்ப்போம், அப்பாவுக்கு என்ன தேவை, அப்பாவுக்கு என்ன உடுப்பு தேவை, அப்பாவுக்கு என்ன சாப்பாடு தேவை. அப்பாவுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவோம். எப்பயுமே நம்ம பிரச்சனையை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு இன்றைக்கு சபை மாறணும். ஆமென். உதாரணத்துக்கு ஒரு போனை எடுத்து பாருங்க. எங்க போனை எடுத்து தட்டினாலும் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? வேதனையோட கூட இருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஆமென். நீங்க ஏற்கனவே பாவத்திலையும் உலகத்தின் ஆசைகளிலும் உலக இச்சைகளிலும் பிடிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க அன்றைக்கு போன எடுத்து தட்டுற பொழுது உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார், உன் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்டா, நமக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை இப்படியே நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம வாழ்க்கை முடியும் மட்டும் நம்ம ஆறுதலின் செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஆறுதலின் செய்தியை சபை எதிர்பார்க்கிறது, இல்லாட்டி ஆசீர்வாதத்தின் செய்தியை எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது முதலாவது சொன்னார் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபத்தினுடைய ஆரம்ப பகுதி என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்துக்கு பிறகு உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. 3, எங்களுடைய ஆகாரத்தை அனுதின உணவை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை பாவங்களை நீர் எங்களுக்கு. அது 2 தான் நம்ம சொந்த தேவை. பிறகு 3வது எங்களை பாதுகாக்கும்படி உலகத்தில் இருந்து சோதனையிலிருந்து. 4வது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். ஆமென். 50-50 பிரிச்சா நம்ம சொந்த காரியம் 50, ராஜ்யத்துக்குரிய காரியம் 50. நம்ம என்ன ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில்? எப்போ பார்த்தாலும் சொந்த காரியம், சொந்த காரியம், சொந்த தேவை. ஆமென். என் பிள்ளை, என் கணவனுடைய, என் மனைவியை, என் சொத்தை, என் வீட்டை, என் வாகனத்தை, என் கண்ணீர், இப்படிதான் எப்பயுமே தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வலிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, தேசத்தில் எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த இடத்துல ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே ஜெபித்த தேவ மனிதர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், புதிய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தேவ ஜனங்கள் ஜெபிச்சது என்ன தெரியுமா? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிணியாளிகளுக்கு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை எங்கு போயும் தைரியமாய் பிரசங்கம் பண்ணட்டும். வேதம் சொல்கிறது, ஒருவனும் தனக்குரியவைகளை சொல்ல இல்லை, தன்னுடையதுகள் என்று சொல்ல இல்லை, எல்லாம் பொதுவாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு எதிர்ப்பு வரக்கூடாது. இதான் அவங்க ஜெபம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்களுடைய பயமுறுத்தல்களை நீர் கவனித்து. ஆமென். அந்த காலத்துல ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்பு உண்டான காலம். ஆதி அப்போஸ்தல திருச்சபையுடைய ஜெபம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? பேதுரு வந்து யூதாசுடைய இடத்தை நிரப்புவதற்கு முதலாவது ஒரு ஜெபத்தை பண்றாங்க. மத்தியாவை வச்சிட்டு யுஸ்துவை வச்சிட்டு ஜெபிக்கிறாங்க. இந்த 2 பேர்ல தேவன் தெரிவு செய்கிற மனுஷனை எங்களுக்கு சீட்டு போடுவதற்கு முன்பதாய் ஜெபித்தார்கள். அவங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு? தேவ சித்தம் வழிபட ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகத்துக்காக ஜெபித்தார்கள். ஆமென். என்னத்துக்கு ஜெபிச்சாங்க? ஊழியக்காரர்கள் அவர்களுடைய தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணட்டும் என்று ஜெபித்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் உங்க வீட்டுல? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வரட்டும். ஆண்டவரே, இந்த தேசம் இயேசுவுக்காய் மாறட்டும்.